வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற பேச்சுலர்ஸோ இல்லை மிஸ்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேச்சுலர் குக்கிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் குக்கிங் வீடியோவில் காளான் செட்டிநாடு கிரேவி சூப்பராக பண்ண போகிறோம். காளான் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கோம். பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக தெரியுதா? அருமையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. ஏன்னா நல்லா வெந்துடும், சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அதனால் அதோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோ தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். இதோடு சேர்த்து கொஞ்சம் மசாலாஸ் போட போகிறோம். அதையும் நம்ம அடுத்தடுத்து காட்டிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் ஆல்ரெடி எண்ணெய் விட்டாச்சுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வருது, கொஞ்சம் காயட்டும். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். சிம்மில் வச்சிடலாம். அடுத்த சிம்மில் வச்சுட்டு வச்சு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பச்சை மிளகாய் அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வச்சுக்கலாம். சரிதான் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும், பச்சை மிளகாய் வதங்கணும். அடுத்து நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிச்சு நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். அடுத்து ஆனியன் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதான் டேஸ்ட்டோட ரகசியம். நல்லா ரெட் கலராக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். சூப்பராக வதக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமாக ஆனியன் போட்டு ஹீட் கம்மியாகிடும். பாத்திரத்தோட ஹீட் கம்மியாகிடும். அது மேஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ளேமையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதக்கி தெரியும் பாருங்கள். நல்லா ப்ரௌனாக வரணும். எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ கவுன் டேஸ்ட்டு. அதனால் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் கலர் மாறி இருக்குது தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கினா நல்லா டேஸ்ட்டு. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டோம். பாருங்கள், தெரியுதான் பாருங்கள். நல்லா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கலாம்.
பாருங்கள் அதுக்கு நல்லா தெரியுதானே, அதோட நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாம். பாருங்கள் இதுதான் பக்குவம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு வெங்காயம். இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதோட விதைகளை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் விதைகள் எதுவுமே இருக்காது, வெறும் அதோட சதையை மட்டும்தான். சதையை மட்டும் நம்ம கட் பண்ணி போடப்போம். சேர்த்துக்கலாமா? மறுபடியும் இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம காளானை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தொக்கு மாதிரி வைக்கலாம். அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதில் விதை எடுத்துட்டோம். அப்புறம் ஆனியன் வந்து ஒரு சின்ன சைஸில் இருந்தால் 2, மீடியம் சைஸ் இருந்தால் ஒரு 1.5 ஆனியன் போதும். பச்சை மிளகா 2, அவ்வளோதான். அப்புறம் காளான் வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். மசாலா என்ன சேர்க்குறதுன்னு நம்ம சேர்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன சொல்லிடுறேன். பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காளானை ஆட் பண்ணிக்கலாமா? காளானையும் சேர்த்து வதக்குறோம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்து மசாலா சேர்த்து பண்ணிக்கிறோம். பாருங்கள் காளானை போட்டுறேன் நான். பாருங்கள் சூப்பராக காளான் உள்ள போட்டாச்சா? நம்ம வதக்கலாமா? கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு பக்குவத்தை காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது. இப்போ வதங்கிடுச்சுன்னா நல்லா மடங்க ஆரம்பிக்கும், ப்ரௌனிஷாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதான் பாருங்கள். லைட் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்துட்டு வேணுமா தேவைக்கிறது உப்பு எல்லா சைடும் பரவுற மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கை காளான் கிடையாது. அவங்க வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 5 to 7 minutes எடுத்துக்கும். இந்த டைமை வந்து நம்ம அது கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வதங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் வச்சு ஒரு 3 minutes வந்து வேக விடலாம். மூடி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அதே காளானில் இருக்கிற தண்ணியோடு தான் நம்ம ஒரு 2 minutes பிளேட் வச்சு வேக விடலாம். ஒரு 2 minutes கழித்து திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி நம்ம இந்த செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவியை ஃபைனல் டச்சில் காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா உங்களோட அடுப்பு வந்து சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள் நம்ம காளான் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். வாவ் சூப்பராக நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டோம்னா ஸோ கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ள கட்டுறேன் எப்படி
அடி எதுவும் பிடிக்கல பாருங்கள், அடி பிடிக்கல. ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுனால அடி பிடிக்கல. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா நீட்டாகவும் குக் ஆகிடும், உங்களுக்கு அடியும் பிடிக்காது, பாத்திரம் கழுவுறதுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ மசாலா என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, இது கொஞ்சம் தனி டேஸ்ட் தரும். அடுத்து நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை, சிக்கன் மசாலா சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை, நம்ம அந்த குழம்பு மசாலாவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா 2 மசாலா தான் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை லைட்டாக கிளறிட்டுருக்கோம். எல்லா பக்கமும் அந்த காளானில் மசாலா போடுற மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கலாம். வாக்கும்போது நிறையா காளான் நம்ம போட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்படி தான் காளான் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா சுருங்கிடும். நல்லா வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முடிஞ்சிடும், நம்ம ரெசிபி முடிஞ்சிடும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற பேச்சுலர்ஸோ இல்லை மிஸ்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபைனல் அவுட்புட் வந்தோடனே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துட்டான் நம்ம குழம்பு. அருமையாக கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் போட்டுட்டு கிண்டிட்டோன்னா அருமையான சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.